கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பெர்னம் அவர்களால் ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி 1965ஆம் வருடம் ஜெஃபர்சன்வில், இண்டியானா, அமெரிக்காவில் உள்ள பிரென்ஹாம் ஜெப கூடாரத்தில் சேட்டன்ஸ் ஈடன், சாத்தானின் ஏதேன் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை நீங்கள் இப்பொழுது தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். Let us bow. Dear God, we're grateful to you tonight for this grand opportunity to come again in the name of the Lord Jesus. வணங்குவோம். அன்புள்ள தேவனே, இன்றிரவு நாங்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் இங்கே திரும்பி வந்து To meet our enemy, your enemy, out here on the field of battle with the word to drive him away from the midst of your people. எங்களுடைய எதிராளியை சந்திக்கும்படியான இந்த அருமையான தருணத்திற்காய் நாங்கள் உமக்கு நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறோம். உம்முடைய எதிராளி இங்கே போர்க்களத்தில் இருக்கிறான். உம்முடைய வார்த்தையை கொண்டு அவனை உம்முடைய ஜனங்கள் மத்தியில் துரத்தி விடும்படியான தருணத்திற்காக நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறோம். That they might see tonight, Lord, the gospel light. அதன் மூலமாய் ஜனங்கள் சுவிசேஷ வெளிச்சத்தை காணும்படியாய் கர்த்தாவே அப்படி செய்யும். I pray that you'll anoint our eyes with the eye salve, that it might be open to the truth. எங்களுடைய கண்களுக்கு நீர் கலிக்கம் போட்டு எங்கள் கண்கள் சத்தியத்திற்கு திறந்திருக்க வேண்டும் என்று நாங்கள் விண்ணப்பிக்கிறோம். That we might leave here saying within our hearts, did not our hearts burn within us as he spoke to us along the road. அதனால் நாங்கள் இங்கிருந்து போகும்போது வழியிலே அவர் நம்முடனே பேசின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று நாங்கள் எங்களுடைய இருதயத்துக்குள் சொல்லும்படியாய் செய்யும். Heal the sick and the afflicted, encourage the discouraged. வியாதியாய் உள்ளவர்களையும் துன்பப்படுகிறவர்களையும் சுகப்படுத்தும், நம்பிக்கை இழந்தவர்களை ஊக்குவியும். Lift up the feeble hands that once hung down. ஒரு சமயம் சோர்ந்து போயிருந்த பலவீனமான கரங்களை தூக்கி நிறுத்தும். May we look to the coming of the Lord Jesus, which we believe is at hand. சமீபத்தில் சம்பவிக்க போகிறது என்று நாங்கள் விசுவாசிக்கின்றதான இயேசுவினுடைய வருகையை நாங்கள் எதிர்நோக்கி இருப்போமாக. We ask this in Jesus' name. Amen. Amen. Seated. இதை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். I will try to be briefly tonight because I know many has come from different sections of the country for the service. இந்த இரவு நான் சுருக்கமாக பேச பிரயாசிப்பேன். ஏனென்றால் இந்த தேசத்தின் பல பாகங்களில் இருந்து அநேகர் இந்த ஆராதனைக்காக வந்திருக்கிறார்கள். Mr. Stayed over some of you and have to go back or maybe a way to get back. I thank you. அல்லது சிலர் இங்கேயே தங்கி இருக்கிறார்கள், சிலர் திரும்பி போக வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள். ஏனென்றால் திரும்பி போக ஒரு வழி இருக்கலாம். நான் உங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். This morning I wanted to hear Brother Neville myself, and இந்த காலையில் சகோதரர் நெவில் பேசுவதை நானே கேட்க வேண்டும் என்றிருந்தேன். heard him many times and never heard him any time, but what I appreciate him. நான் அநேக முறை அவர் பேசுவதை கேட்டிருக்கிறேன். நான் பாராட்டாதபடி ஒரு நாளும் அவர் பேசினது கிடையாது. But this morning, that timely message, I know I had the leading of the Lord to listen to that this morning. Very fine. ஆனால் இன்று காலையில் அந்த வேளை கேட்டதான செய்தி, அந்த செய்தியை நான் கேட்கும்படியாக எனக்கு கர்த்தர் நடத்துதல் இருந்தது என்பதனை நான் அறிவேன். மிகவும் அருமையாக இருந்தது. And I see why you people like to come and listen to him also. நீங்கள் ஏன் அவருடைய செய்தியை கேட்க வருகிறீர்கள் என்பதனை நான் புரிந்து கொண்டேன். And he'll always do you good, I'm sure, to listen to him. அவர் எப்பொழுதும் உங்களுக்கு நன்மையை செய்வார். நான் நிச்சயமாய் அறிவேன் அவருடைய பிரசங்கத்தை கேட்பது. I was trying to catch up on some of my interviews today, this morning and this afternoon. I still have many to go. And இன்று காலையில் சில பேட்டிகளை காண வேண்டும் என்று முயற்சித்துக் கொண்டிருந்தேன். இன்று காலையிலும் இன்று மாலையிலும் இன்னும் அநேகம் உண்டு. As I believe as Jethro told Moses one time, said it's just too much for you. ஒரு சமயம் எத்ரோ மோசேயிடம் இவ்விடமாய் சொன்னான் என்று, இது உமக்கு அதிகமான பாரமானது. So we've got plenty of brothers here on your problem. ஆகவே உங்களுடைய பிரச்சனைகளை கவனிக்க இங்கே அநேக சகோதரர்கள் இருக்கிறார்கள். And every one of them has been legitimate, and they are fine things that has to be taken care of. அவர்கள் ஒவ்வொருவரும் ஒழுங்குமுறையாவார்கள். அவர்கள் அருமையானவர்கள், அவர்கள் கவனிக்கப்பட வேண்டியவர்கள். And I would recommend our pastor, Brother Mann, and other ministers of our faith here. நம்முடைய போதகர் அல்லது சகோதரர் நெவில், மேன், இன்னும் நம்முடைய விசுவாசத்தில் உள்ள ஊழியர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை நான் சிபாரிசு பண்ணுகிறேன். You can go to them, they tell you just exactly the thing to do.
நீங்கள் அவர்களிடத்தில் போகலாம், நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை அவர்கள் உங்களுக்கு அப்படியே சரியாக சொல்லுவார்கள். Some people, their children intermarrying or things that's wrong. சில ஜனங்களுக்கு அவருடைய பிள்ளைகளின் கலப்பு திருமணம் அல்லது தவறான காரியங்கள் இருக்கலாம். These men could help you just the same as anyone else, because they're servants of Christ. இவர்கள் மற்றவர்களை போன்றே உங்களுக்கு உதவி செய்யக்கூடும், ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரர்களாய் இருக்கிறார்கள். And go to them, and I'm sure they will give you the help that you need. அவர்களிடம் போங்கள், உங்களுக்கு தேவையான உதவியை அவர்கள் உங்களுக்கு செய்வார்கள் என்று நான் நிச்சயமாய் அறிவேன். I can't get to all of them. There's just so many everywhere you go. என்னால் எல்லாரையும் கவனிக்க முடியாது, எங்கு பார்த்தாலும் அதிகமான பேர்களாய் இருக்கிறார்கள். But they just keep accumulating higher and higher, you see. அவர்களின் எண்ணிக்கை அப்படியே அதிகமாகிக் கொண்டே போகிறது. உங்களுக்கு புரிகின்றதா? And you want to get to every one of them, but you can't do it. அவர்கள் ஒவ்வொருவரையும் கவனிக்க வேண்டும் என்றுதான் விருப்பம், ஆனால் அது முடியாத காரியமாயிற்று. But I'm constantly praying that God in somehow will work it out all right for you. Now, ஆனால் எந்த விதத்திலாவது அதை உங்களுக்கு வழிவகுப்பார் என்று நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். Tonight we want to go to the scripture and read a portion of the scripture out of Genesis, the 3rd chapter. இன்றிரவு நாம் வேதத்திற்கு போய் அதினின்று ஒரு பாகத்தை, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். And just refer back a little bit to some things that we've been talking about in times past. கடந்த நாட்களில் நாம் பேசிக் கொண்டிருந்ததான சில காரியங்களை நாம் சிறிது நேரம் திருப்பி பார்ப்போம். And see if the Lord Jesus will give us a little bit more to what we will know when we go out. I pray that He will. நாம் திரும்பி வெளியே போகும்போது நமக்கு இருந்ததை காட்டிலும் சற்று அதிகமாக கர்த்தராகிய இயேசு நமக்கு கொடுப்பாரா என்று நாம் பார்ப்போம். Now the serpent was more subtle than any beast of the field which the Lord God had made. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. And he said unto the woman, அது ஸ்திரீயை நோக்கி, Yea, God has said, Ye shall not eat of every tree of the garden. நீங்கள் தோட்டத்திலுள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. And the woman said unto the serpent, We may eat of the fruit of the trees of the garden. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்திலுள்ள விருட்சங்களின் கனியை புசிக்கலாம், but of the fruit of the tree which is in the midst of the garden. ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து, God has said, Ye shall not eat of it, neither shall ye touch it, lest you die. தேவன் நீங்கள் சாகாதபடி அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். And the serpent said unto the woman, Ye shall not surely die. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. For God does know that in the day that you eat thereof, then your eyes shall be opened. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், and ye shall be as gods, knowing good and evil. நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. And when the woman saw that the tree was good for food and that it was pleasant to the eyes, அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் and a tree to be desired to make one wise, புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு, she took of the fruit thereof and did eat, and gave also unto her husband with her, and he did eat. அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் அதை கொடுத்தாள், அவனும் அதை புசித்தான். And the eyes of them both were open, and they knew that they were naked. அப்பொழுது அவர்கள் இருவர்களுடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து, and they sewed fig leaves together and made themselves aprons. அத்தியைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சிகளை உண்டு பண்ணினார்கள். May the Lord add His blessings to the reading of His word. வாசிக்கப்பட்ட அவருடைய வார்த்தையோடு கர்த்தர் தாமே அவருடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. I would like to take a text tonight out of that and call Satan's Eden. இப்பொழுது இதிலிருந்து பேசுவதற்கு நான் ஒரு பொருளை எடுத்து அதை சாத்தானின் ஏதேன் என்று அழைக்க விரும்புகிறேன். Very crude little thing to say of Satan's Eden. சாத்தானின் ஏதேன் என்று சொல்வது மிகவும் பண்பாடற்றதாக இருக்கிறது. It kind of matches in the other Sunday night, I believe, when I was speaking to you here about a thinking man's filter and a holy man's taste. அன்றொரு ஞாயிற்றுக்கிழமை இரவு நான் சிந்திக்கும் மனிதனின் வடிகட்டலும் ஒரு பரிசுத்த மனிதனின் சுவையும் என்ற பொருளில் பேசினேனே, அதற்கு இது ஒரு விதமாக ஒத்ததாக இருக்கிறது. And sometimes these little crude expressions brings us to something. It gets us to study and puts you to reading the word.
சில சமயங்களில் இது போன்ற பண்பாடற்ற விதமான சொற்களை உபயோகிப்பது நம்மை ஏதோ ஒரு காரியத்துக்குள் கொண்டு வந்து நாம் தேவனுடைய வார்த்தையை ஆராயவும் படிக்கும்படியாகவும் கொண்டு போகிறது. And that's what I want all my congregation to do. என்னுடைய சபையார் யாவரும் அதைதான் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Man shall not live by bread alone, but by every word that proceedeth out of the mouth of God. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். And so read the word, study it, ஆகவே வார்த்தையை வாசியுங்கள், அதை பற்றி சிந்தியுங்கள். and study it with the eyes of God to give your intellectuals understanding of how that we should live in this present day. தற்போதைய நாளில் நாம் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்ற ஞானத்தை அறிவாளிகளாகி நீங்கள் பெற்றுக்கொள்ள தேவனுடைய கண்களை கொண்டவர்களாய் அதை ஆய்ந்து வாசியுங்கள். Now, to come down tonight just to speak to you, to say, well, I could do this or that. இப்பொழுது என்னால் இதை அல்லது அதை செய்ய முடியும் என்று சொல்வதற்காக இன்றிரவு இங்கு வந்து நான் பேசலாம். I'd like to speak with the people as much as I'd like to even go home with each one of you tonight. God knows that's truth. என்னால் எவ்வளவு பேச முடியுமோ அவ்வளவு ஜனங்களோடு பேசவும் உங்கள் ஒவ்வொருவரோடும் உங்கள் வீடுகளுக்கு போய் பேசவும் எனக்கு விருப்பம். அது உண்மை என்று தேவன் அறிவார். I'd like to go home with each one of you and eat breakfast with you in the morning and go out and squirrel hunt with you tomorrow afternoon. See? உங்கள் ஒவ்வொருவரோடும் உங்கள் வீடுகளுக்கு போய் உங்களோடு கூட காலையில் காலை ஆகாரம் உண்டவும் அடுத்த நாள் மத்தியானம் உங்களோடு அணில் வேட்டைக்கு செல்லவும் எனக்கு விருப்பம். புரிகின்றதா? I'd like to do that, but I can't do that. எனக்கு அதை செய்ய விருப்பம், ஆனால் என்னால் அதை செய்ய முடியவில்லை. And I would like to go home and just sit down and talk with you. உங்களோடு கூட வீட்டிற்கு போய் சாவதானமாய் பேச எனக்கு விருப்பம். You sit on a porch after service and speak with you a while, talk to you about your welfare and about God. I would love to do that. கூட்டம் முடிந்தவுடன் வெளிமுற்றத்தில் உட்கார்ந்து கொண்டு கொஞ்ச நேரம் உங்களுடைய நலன்களை குறித்தும் தேவனை குறித்தும் பேச எனக்கு விருப்பம். எனக்கு அதை செய்வது மிகவும் பிடிக்கும். Men and women in here, God knows I'd like to do that, but I can't do it. இங்க இருக்கின்ற ஆண்களே பெண்களே, நான் அதை செய்ய விரும்புகிறேன் என்பதை தேவன் அறிவார், ஆனால் என்னால் அதை செய்ய முடியாது. It's just such a pull and a string. எனக்கு அவ்வளவு சிரமம். And in this nervous age that we're living in, and I'm a nervous person myself. நாம் வாழ்கின்றதான இந்த காலம் பயம் உள்ளது. நானும் கூட ஒரு பயந்த சுபாவம் உள்ளவன். Today I got my mind made up to something. I've just got to do it, and tomorrow it's a million miles from me. இன்றைக்கு ஏதோ காரியத்தை செய்ய நான் தீர்மானித்துள்ளேன். நான் அதை செய்துதான் ஆக வேண்டும். நாளைக்கு அது என்னிடத்திலிருந்து லட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கும். Something's done, cut in and done this and that. ஏதோ காரியம் குறுக்கே நுழைந்து இதையும் அதையும் செய்திருக்கின்றது. You have a time trying to keep your wits together. உன்னுடைய சாமர்த்தியத்தை எல்லாம் ஒன்று திரட்டி செயல்பட வேண்டிய நேரம் நமக்கு இருக்கிறது. But my main achievement is to preach the gospel through the church. ஆனால் என்னுடைய முக்கியமான குறிக்கோள் என்னவென்றால் சபைக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்பதே. And do all that I can to bring honor to Jesus Christ in this day while I'm here on earth and what time I have left on earth. கொடுக்கப்பட்ட கால வரம்பில் இயேசு கிறிஸ்துவுக்கு கனத்தை கொண்டு வரக்கூடிய எல்லாவற்றையும் நான் செய்ய வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கமாய் இருக்கின்றது. I come to try to say something to you that would help you. உங்களுக்கு உதவியாய் இருக்கக்கூடிய ஏதாவது காரியத்தை உங்களுக்கு கூறும்படியாய் முயற்சிக்கவே நான் இங்கு வந்துள்ளேன். Something I studied after I went home this morning. இன்று காலையில் நான் வீட்டிற்கு போய் ஆய்ந்து படித்த பிறகு ஏதோ காரியத்தை கூற வந்துள்ளேன். What could I say tonight, Lord, that would help those people? இந்த ஜனங்களுக்கு உதவியாய் இருக்கக்கூடியதாய் இன்றிரவு நான் என்ன சொல்ல கூடுங்க தாவே? Listen to that mighty message this morning on Brother Neville brought us about. இன்று காலையில் சகோதரன் நெவில் கொடுத்த அந்த வல்லமான செய்தியை கேட்டு I thought it was so wonderful how he said there, a doctor will diagnose the case, but the man that comes with a pan full of needles, he gives the injection. யார் என்னவென்று ஆராய்ந்து பார்க்கிறவர் வைத்தியர் தான், ஆனால் ஒரு பாத்திரம் நிறைய ஊசிகளை கொண்டு வருபவர் தான் அதற்கு ஊசியை போடுவார் என்று அவர் சொன்னாரே, அது எவ்வளவு அற்புதமா இருக்கிறது என்று நான் யோசித்து பார்த்தேன். So I thought that was really a real cute little expression. அது மிகவும் அழகான விதமாய் எடுத்து கூறுகின்ற ஒன்றாகும். And I thought about that, the serum after the case is diagnosed, and so that's a very good thing. நான் அதை குறித்து யோசித்து பார்த்தேன். அதாவது வியாதி என்னவென்று கண்டுபிடித்த பின்னர் ஊசி போடுவது. ஆகவே அது ஒரு அருமையான காரியம். I want to speak to you something or bring something to enlighten to you the promise of God for this age. See? நான் உங்களிடத்தில் ஏதோ ஒரு காரியம் பேச வேண்டும் என்று இருக்கிறேன்.
இந்த காலத்திற்கான தேவனுடைய வாக்குத்தத்தங்களினாலே உங்களை ஊக்குவிக்க விரும்புகிறேன். Something, not something that somebody else was in some other day, but something. யாரோ ஏதோ ஒரு காலத்தில் ஜீவித்தார் என்பதை அல்ல, ஆனால் ஏதோ காரியம். And them things are all right. We all refer to those things. அந்த காரியங்கள் எல்லாம் சரிதான். அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நான் குறிப்பிடுகிறோம். But I thought I would try to bring something to your mind with these scriptures I got written here. ஆனால் நான் இங்கே குறித்து வைத்துள்ள இந்த வேத வார்த்தைகளை கொண்டு உங்களுக்கு ஒரு காரியத்தை கொண்டு வருவதற்கு நான் முயற்சிப்பேன் என்று நான் எண்ணினேன். That would enlighten you to know, make you a better soldier in the field that you're fighting in now. நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் விவரமாய் இருந்து இப்பொழுது நீங்கள் போர் புரியும் போர்க்களத்தில் ஒரு மேலான போர் வீரராய் இருக்கும்படி செய்யும். To learn the tactics of the enemy so that you can block everything before he gets to you. See? எதிராளின் உபாயங்களை அறிந்து கொண்டு அதனால் அவன் உன்னை நெருங்கும் முன்னரே எல்லாவற்றையும் நீங்கள் தடுத்து போடும்படி உதவியாய் இருக்கும். புரிகின்றதா? That's the main thing, is to learn to keep the punches off of you as much as you can. உன்னால் முடிந்தவரை உன்மீது பாய்ந்து வரும் குத்துக்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள கற்றுக்கொள்வதுதான் முக்கியமான காரியமாய் இருக்கிறது. Now let us look now to this great, for a few minutes, this great sinful day that we're now living in. இப்பொழுது நாம் ஜீவிக்கின்றதான இந்த பாவமான நாட்களை குறித்து சில நிமிடங்கள் நாம் நோக்குவோம். I don't believe there ever was a day that I've ever read in history. இப்பேற்பட்டதான நாட்கள் இருந்ததென்று நான் இதுவரையிலும் சரித்திரத்தில் படித்ததே கிடையாது. It has been greater days of persecution when the children of God was put to death on every hand. எல்லா விதத்திலும் தேவனுடைய பிள்ளைகள் கொல்லப்பட்டார்கள் என்ற உபத்திரவத்தின் மகத்தான நாட்கள் இருந்துள்ளது. But to see the deceitfulness of the enemy, we've never had a day like this we're now living. ஆனால் எதிராளியுடைய தந்திரத்தை பார்க்கும்போது நாம் ஜீவிக்கின்றதான இந்நாட்களை போன்ற நாட்கள் இருந்ததே இல்லை. It's the most cunning, deceitful day. இது ஒரு மிகுந்த தந்திரமும் வஞ்சகமுமான நாள். And when I see that, it brings this, that the Christian has to be more on his toe today than he ever was in any age. நான் அதை நோக்கும்போது மற்றெந்த காலத்திலும் ஒரு கிறிஸ்தவன் இருந்ததை காட்டிலும் இந்நாட்களில் அவன் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டியவனாய் இருக்கிறான். Now back in the days of the persecution of Rome to the church, இப்பொழுது ரோமா புரியான் சபையை துன்புறுத்தின காலத்தில் a Christian make a mistake, he went into the arena and was fed to the lions or something like that. ஒரு கிறிஸ்தவன் தவறு செய்யும் போது அவன் அரங்கத்தில் போடப்பட்டு சிங்கங்களுக்கு இரையாகவோ அல்லது அதை போன்ற ஏதோவராக எரியப்பட்டார்கள். When they found him being a Christian for his testimony. அவன் கிறிஸ்தவனாய் இருப்பதற்கு சாட்சியாய் இருப்பதை கண்டபோது அவ்வாறு செய்தார்கள். But his soul was saved because he was a purely unadulterated believer in God and gladly sealed his testimony with his blood as a. ஆனால் அவனுடைய ஆத்துமாவோ ரட்சிக்கப்பட்டது ஏனென்றால் அவன் தேவனிடத்தில் ஒரு சுத்தமான கலப்பில்லாத விசுவாசியாய் இருந்ததனால் அவன் சந்தோஷத்தோடு தன்னுடைய சாட்சியை ரத்தத்தோடு முத்திரித்தான். Veins let loose their holds in his body and the blood bleed out. He scream up with real loyal faith and say, "Receive my spirit, Lord Jesus." அவனுடைய நரம்புகளிலும் சரீரத்திலும் பொத்தல்களும் தளர்ச்சியும் ஏற்பட்டு ரத்தம் வெளியே பாயும் போது உண்மையான விசுவாசத்தோடு கர்த்தராகிய இயேசுவே என்னுடைய ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று அவன் கூச்சலிடுவான். But now the cunningness of the devil now makes the people believe that they are a Christian when they're not. ஆனால் இப்பொழுது பிசாசுடைய தந்திரம் என்னவென்றால் ஜனங்கள் கிறிஸ்தவர்களாய் இல்லாத போது அவர்கள் கிறிஸ்தவர்கள் தான் என்று நம்பும்படி செய்கிறான். There's the thing. You don't have to see. அங்கேதான் காரியம் இருக்கின்றது. நீங்கள் உங்கள் சாட்சியை முத்திரிக்க வேண்டியதில்லை. It's a more cunning day than it would be than when you had to seal your life away with your testimony. உங்களுடைய சாட்சியை உங்கள் ஜீவனினால் முத்திரித்த நாளை காட்டிலும் இது மிகவும் தந்திரமானதாக இருக்கின்றது. The devil has set every cunning trap that he can to. He's a deceiver. பிசாசானவன் அவனால் முடிந்த எல்லா விதமான கண்ணிகளையும் வைத்திருக்கிறான். அவன் ஒரு வஞ்சகன். And Jesus told us in Matthew 24 how this day would be, that we're living in the most deceitful day that ever lived. இதுவரை ஜீவித்த நாட்களில் இது மிகவும் வஞ்சகமானதாக இருக்கும். அதாவது நாம் ஜீவிக்கின்ற நாட்கள் அப்படியா இருக்கும் என்று இயேசுவானவர் மத்தேயு 24 கூறியுள்ளார். So close that would deceive the very elected of God, if it were possible for him to deceive. அவனால் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக வஞ்சகமானது அவ்வளவு நெருக்கமாயிருக்கும். Now let's compare some scriptures or prophecies spoken of in the Bible for today. இப்பொழுது நாம் இன்றைய நாட்களுக்காக வேதத்தில் பேசப்பட்ட அல்லது
வேத வாக்கியங்களை தீர்க்க தரிசனங்களை நாம் ஒத்து பார்ப்போம். and compare it with the day that we're now living in. நாம் ஜீவிக்கின்றதான இந்த நாட்களோடு அதை ஒப்பிட்டு பார்ப்போம். In 2 Timothy 3, we learned this, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் நாம் இதை கற்றுக்கொள்கிறோம். that the prophet said that it would come to pass in these days that man would be heady, high-minded, lovers of pleasure more than lovers of God. இந்த நாட்களில் காரியங்கள் இந்த விதமாய் நிறைவேறும் என்று தீர்க்கதரிசி கூறியிருக்கிறார். அதாவது மனித துரிகுணம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் இருப்பார்கள். Compare that now just for a moment. ஒரு நிமிடம் அதை ஒப்பிட்டு பாருங்கள். We'll just brief it because we haven't that much time to go through it all like we should duly take it. நாம் அதை சுருக்கமாய் பார்ப்போம். ஏனென்றால் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதா இருக்குமானால் அதற்கு நேரம் எடுத்து ஆராய்ந்து பார்க்க நமக்கு போதிய அவகாசம் இல்லை. But just to highlight it so that you can see when you get home and study it. ஆகவே அதன் முக்கியமான காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் வீடுகளுக்கு நீங்கள் போய் அதை ஆராய்ந்து படித்து பார்க்கலாம். Heady, high-minded, lovers of pleasure more than lovers of God. துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும், Truce breakers, false accusers, incontinent, and despisers of those that are good. இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் நல்லொரு பகைக்கிறவர்களாயும் இருப்பார்கள். Now the Spirit spoke expressly that these things would be in the latter days. கடைசி நாட்களில் இவைகள் எல்லாம் உண்டாய் இருக்கும் என்று ஆவியானவர் வெளிப்படையாய் பேசியுள்ளார். That's these days. The prophecy speaking to it. அதாவது இந்த நாட்களில் இப்படியாய் இருக்கும் என்று தீர்க்கதரிசனமாய் பேசப்பட்டுள்ளது. Now, we read also in Revelations 3:14 rather, the Laodicean church age, that how the church should be in this last age. இப்பொழுது அது மட்டுமல்லாமல் வெளிப்படுத்தல் 3:14 சபையானது இந்த கடைசி நாட்கள் அதாவது லவோதிக்கேயா சபையானது எப்படி இருக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். And it says it was set as a widow and had need of nothing. It was rich and increased in goods. ஆறு விதவையை போன்று உட்கார்ந்து கொண்டு தனக்கு ஒரு குறைச்சலும் இல்லை என்று அது சொல்லுகிறது. அது ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னனுமாய் இருக்கிறது. And know it not that they were poor, miserable, wretched, blind, and naked, and didn't know it. தான் தரித்திரனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் நிர்பாக்கியம் உள்ளவனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருந்து கொண்டு அதை அறியாதிருக்கிறாய். Now remember, he's speaking to the church of this age. Wretched, blind, naked, and don't know it. இப்பொழுது நினைவிருக்கட்டும், அவர் இந்த காலத்தின் சபையினிடத்தில் பேசுகிறார். நிர்வாக்கியம் உள்ளவனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருந்து கொண்டு அதை அறியாதிருக்கிறார். That last phrase, that last word is what makes it so striking. அந்த கடைசி சொற்கள், அந்த கடைசி வார்த்தை தான் அதை அவ்வளவு குறிப்பிட்டு காட்டுகிறது. They think that they are well filled with the Spirit. They're already. நாங்கள் பரிசுத்த ஆவியினால் நன்றாய் நிரம்பி இருக்கிறோம் என்று அவர்கள் கருதுகிறார்கள். அவர்கள் ஆயத்தமாய் இருக்கிறதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். The Laodicean church age is the Pentecostal church age because it's the last church age. லவோதிக்கேயா சபை காலம் தான் பெந்தேகோஸ்து சபை காலமாய் இருக்கிறது. ஏனென்றால் அதுதான் கடைசி காலமாய் இருக்கிறது. Luther had his message, Wesley had his message, and Pentecost had their message. லூத்தர் தனக்கென்று ஒரு செய்தியபடியவனாய் இருந்தார். வெஸ்லி தனக்கென்று ஒரு செய்தியபடியவனாய் இருந்தார். பெந்தேகோஸ்து தன்னுடைய செய்தியபடியதாய் இருந்தது. Also it said that because you are lukewarm, neither hot or cold. மேலும் வேதம் சொல்லுகிறது, நீ குளிருமின்றி அனலுமின்றி வெறுவெறுப்பாய் இருக்கின்றாய். The emotions of the outside, the mental conception of the gospel. வெளிப்படையான உணர்ச்சிகள், சுவிசேஷத்தை குறித்து சொந்த கற்பனை. And because he said you're that way, I'll spew you out of my mouth. அவர் சொல்லுகிறார், நீ இந்த விதமாய் இருப்பதனால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று. In other words, it made him sick to see the church in that condition. வேறு வார்த்தைகளில் கூறினால் சபையை அந்த விதமாய் கண்டதினால் அவருக்கு அது அருவருப்பாய் இருந்தது. And remember, they spewed him out. நினைவிருக்கட்டும், அவர்கள் அவரை வாந்தி பண்ணி போட்டார்கள். And he was on the outside of the church trying to get back on the inside in that awful Laodicean church age. அவர் சபையின் வெளியே நின்று கொண்டு இந்த பயங்கரமான லவோதிக்கேயா சபையின் காலத்தில் சபைக்கு உள்ளே வரும்படியாய் பிரயாசித்துக் கொண்டிருக்கிறார். The God of this world today, the worship person of this world today is Satan. இப்பிரபஞ்சத்தின் தேவன்,
இன்றைய உலகத்தால் ஆராதிக்கப்படுபவன் சாத்தானாயிருக்கிறான். And the people are ignorant of worshiping Satan. ஜனங்கள் தாங்கள் சாத்தானை வணங்குகின்றதை குறித்து அறியாதிருக்கிறார்கள். But it's Satan impersonating himself as the church. As the church. ஆனால் சாத்தான் சபையாய் பாவனை செய்கிறான் என்பது புரிகின்றதா? They worship Satan thinking that they are worshiping God through the church. சபையின் மூலமாக தேவனை ஆராதிக்கிறோம் என்று நினைத்துக்கொண்டு அவர்கள் சாத்தானை ஆராதிக்கிறார்கள். But it's the way Satan has done it. ஆனால் அண்டவிடமாகத்தான் சாத்தான் அதை செய்திருக்கிறான். Oh, you say, but wait a minute. We preach the word. ஓ, நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஒரு நிமிடம் போரும். நாங்கள் வார்த்தையை பிரசங்கிக்கிறோம் என்று. Look back here at my text tonight. இன்றிரவு என்னுடைய வேத பகுதியை திருப்பி பாருங்கள். Satan was the one who preached the word to Eve first. God has said. See? ஏவாளுக்கு முதலாக வார்த்தையை பிரசங்கித்தது சாத்தான் தான். தேவன் சொல்லி இருக்கிறார். புரிகின்றதா? It's that misconstrued in that part of the scripture that applies to the day. அந்த நாளுக்குரியதான வார்த்தையை அப்படியே தவறான அர்த்தம் கொடுப்பது. He let you know all Jesus did was perfectly well. இயேசுவானவர் செய்த எல்லா காரியங்களும் முற்றிலும் சரியே என்று நீங்கள் அறியும்படி செய்வான். He let you know all that Moses did was perfectly well. மோசே செய்த யாவும் முற்றிலும் சரியே என்று நீங்கள் அறியும்படி செய்வான். But when you take the promises that they gave for this day, then that was applied to another age. ஆனால் அவர்கள் கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் இந்த நாளுக்கென்று எடுக்கும்போது அப்பொழுது அதை வேறு ஒரு காலத்திற்கு பொருத்துவார். That's just all he has to do. See? Is to get the people to believe it that way, and that's all. அவன் செய்ய வேண்டியதெல்லாம் அதுதான். புரிகின்றதா? அந்த விதமாக ஜனங்களை அதை நம்பும்படியா செய்ய வேண்டும். அவ்வளவுதான். For you cannot take one word away from it or add one word to it. But that's what he does. ஏனென்றால் அதிலிருந்து நீங்கள் ஒரு வார்த்தையை எடுக்கவோ அல்லது கூட்டவோ கூடாது. ஆனால் அவன் அதைதான் செய்கிறான். People ignorantly worshiping Satan thinking they are worshiping God. ஜனங்கள் அறியாதவர்களாய் சாத்தானை ஆராதித்துக் கொண்டு தாங்கள் தேவனை ஆராதிப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். As we are warned by prophecy in 2 Thessalonians, let's just read that. 2 தெசலோனிக்கேயில் அவர் தீர்க்கதரிசனமாய் எச்சரித்தபடி நாம் அதை வாசிப்போம். 2 Thessalonians, the 2nd chapter. Let's just get it a moment if I can right away. 2 தெசலோனிக்கே 2ஆம் அதிகாரம் நாம் அதை ஒரு நொடியில் முடியுமானால் பார்த்து விடலாம். 2 தெசலோனிக்கே 2ஆம் அதிகாரம் நாம் அதை ஒரு நொடியில் முடியுமானால் பார்த்து விடலாம். I'd like to read that just I believe 2 Thessalonians. I got the scripture here and say. நான் அதை வாசிக்க விரும்புகிறேன். 2 தெசலோனிக்கே நினைக்கிறேன். நான் வேத வார்த்தை எடுத்து விட்டேன். Now we beseech you, brethren, by the coming of the Lord Jesus and by the gathering together unto him. அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்தில் சேருவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது என்னவென்றால், See the coming of the Lord and the gathering to him as God will gather his people to him in the last days. இந்த கடைசி நாட்களில் தேவன் அவருடைய ஜனங்களை அவரிடத்தில் சேர்த்துக் கொள்வது போல கர்த்தருடைய வருகையும் அவரண்டை சேர்த்துக் கொள்ளுதலையும் பாருங்கள். The gathering of the people to the Lord, not to the church, to the Lord. கர்த்தரிடத்தில் ஜனங்களை கூட்டி சேர்க்கப்படுதல், சபையினிடத்தில் அல்ல, கர்த்தரிடத்தில். Gathering together unto him. அவரிடமாய் அவர்களை கூட்டி சேர்க்கப்படுதல். That you be not soon shaken in your mind or troubled neither by spirit nor word nor by letter, as from us, as the day of the Lord is at hand. ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். Let no man deceive you by any means, for that day shall not come except there come a falling away first, and that man of sin, watch what he is now. A man of sin be revealed, the son of perdition. That was Judas. See? எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் அவன் யார் என்று கவனித்தீர்களா? கேட்டின் மகன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அது யூதோஸாக இருக்கிறான். புரிகின்றதா? Who opposes and exalts himself above all that is called God, or that is worshipped, so that he, as God, sitteth in the temple of God, showing himself that he is God. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ
அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னை தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். That deceitfulness of the church of today. இந்த நாளின் சபையில் அந்த வஞ்சகத்தன்மை. See, the son of perdition, the devil. Amen. The son of perdition, the devil. புரிகின்றதா? கேட்டின் மகன் சாத்தான். கேட்டின் மகன் சாத்தான். Then people worshiping Satan in this day thinking they're worshiping God. அப்படியானால் ஜனங்கள் இன்றைக்கு சாத்தானை ஆராதித்துக் கொண்டு தேவனை ஆராதிக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். But they're worshiping him through a creed. ஆனால் ஒரு கோட்பாட்டின் மூலமாக அவர்கள் அவனை ஆராதிக்கிறார்கள். A man-made denominations and creeds that's brought the people right down to the greatest deception that the world has ever known of. ஒரு மனிதனால் ஆக்கப்பட்ட ஸ்தாபனங்களும் கோட்பாடுகளுமானது இது மட்டும் உலகம் கண்டிராததான மகத்தான வஞ்சகத்துக்குள் நேராக ஜனங்களை கொண்டு வந்து விட்டான். No matter how much the word of God, a promise for this day, is preached and vindicated, they still won't believe it. Amen. இந்த காலத்துக்கு தேவன் வாக்களித்ததான வார்த்தையானது எவ்வளவாய் பிரசங்கிக்கப்பட்டு ரூபகாரப்படுத்தப்பட்டிருந்தாலும் சரி, அவர்கள் அப்பொழுதும் அதை விசுவாசிக்க மாட்டார்கள். They won't believe it. அவர்கள் அதை விசுவாசிக்க மாட்டார்கள். Then why? We wonder why. Why won't they believe it? ஏன் அப்படி? ஏன் அவிதம் என்று நாம் வியப்புகிறோம். ஏன் அவர்கள் அதை விசுவாசிக்கவில்லை? When God said he'd do a certain thing and he does it. ஒரு காரியத்தை செய்வேன் என்று தேவன் கூறி அவர் அதை செய்கிறார். And still they turn their back from it and turn away from it. அப்படி இருந்தும் அவர்கள் அதனின்று தங்கள் முதுகை திருப்பிக் கொள்கிறார்கள். அதனின்று திரும்பிக் கொள்கிறார்கள். Just as Eve knew that what God said God would do. தேவன் எதை சொன்னாரோ அதை அவர் செய்யவே செய்வார் என்று அறிந்திருந்தார். But she turned her back on it to listen to what he had to say. ஆனால் அவள் அதனின்று தன்னுடைய முதுகை திருப்பி அவன் சொல்கிறதற்கு செவி கொடுத்தது போன்று. Just remember, in other ages it's always been the same thing. நினைவிருக்கட்டும், ஒவ்வொரு காலத்திலும் அது எப்பொழுதும் அதே விதமாகத்தான் இருந்தது. In every age it's always been that Satan tries to pervert that word to them, making them see some other age. ஒவ்வொரு காலத்திலும் அவர்களுக்கு வந்த வார்த்தையை சாத்தான் எப்பொழுதும் தலைகீழாக மாற்ற முயற்சித்து அவர்கள் வேறு ஒரு காலத்தை காணும்படி செய்வான். Look, when Jesus come, see Satan was in that bunch of Jewish teachers and rabbis and priests. பாருங்கள், இயேசுவானவர் வந்தபோது சாத்தானானவன் அந்த யூத போதகர்கள், ரபிக்கள், ஆசாரியர்கள் கூட்டத்தோடு கூட இருந்தான். Trying to tell them to keep the law of Moses when their very word said that in that day the Son of Man would be revealed. See? வார்த்தை தானே அந்த நாட்களில் மனுஷகுமாரன் வெளிப்படுவார் என்று கூறுகின்ற வேளையிலே சாத்தான் அவர்களிடம் நீங்கள் மோசேயின் பிரமாணங்களை கடைபிடியுங்கள் என்று சொல்ல முயற்சித்துக் கொண்டிருந்தான். புரிகின்றதா? That he would reveal himself. அவர் தம்மை தாமே வெளிப்படுத்துவார் என்று கூறப்பட்டுள்ளது. So they was trying, as long as they kept them religious and on the law of Moses, see what he did? ஆகவே அவர்கள் மத சார்புள்ளவர்களாயும் மோசேயின் பிரமாணங்களை கைக்கொள்ளுவர்களாயும் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அவன் என்ன செய்தான் என்று பாருங்கள். He was trying to tell them that part of the word is just exactly right, but this man isn't that person. வார்த்தையின் அந்த பகுதியானது முற்றிலும் சரியே, ஆனால் இந்த மனிதன் அந்த நபர் அல்ல என்று கூற முயற்சித்துக் கொண்டிருந்தான். See how deceiving he is? That's that real day of deception. அதுதான் அந்த உண்மையான வஞ்சிக்கின்ற நாளாய் இருக்கிறது. It's been and now is Satan establishing his kingdom in the earth. சாத்தான் தன்னுடைய ராஜ்யத்தை பூமியில் ஸ்தாபித்துக் கொண்டிருக்கிறான். முன்னர் இருந்தது, இப்பொழுது இருக்கிறது. That's exactly why he's doing it. For he wants to establish his own kingdom. அவன் சரியாக அதற்காகத்தான் அப்படி செய்கிறான். ஏனென்றால் அவனுக்கென்று ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க விரும்புகிறான். As a businessman that's not a Christian, he'll work every scheme he can to make you see something the wrong way. ஒரு கிறிஸ்தவன் அல்லாத வியாபாரியை போன்று நீங்கள் காரியத்தை தவறான விதமாக காணுவதற்கான எல்லாவித வழிமுறைகளையும் அவனால் இயன்றவரை செய்வான். If he's got a purpose and a personal gain in making you doing that, making you seeing it that way, நீங்கள் தவறான விதமாக காணுவதால் அவனுக்கு ஒரு தனிப்பட்ட லாபமும் ஒரு நோக்கத்தையும் உடையவனாய் இருப்பானானால் he'll show you everything he can and keep you off from the truth of it. Amen. Because he's got a feeling only for himself. அவனால் முடிந்த எல்லாவற்றையும் உங்களுக்கு காண்பித்து அதனுடைய சத்தியத்தை நீங்கள் காணாதபடியாய் அதனின்று உன்னை தூரமாக வைப்பான். ஏனென்றால்
அவனிடம் சுயநல உணர்வை உடையவனாயிருக்கிறான். No matter how much he lies and cheats and whatever more, he's got personal gain. அவன் எவ்வளவு போய் சொன்னாலும் ஏமாற்றினாலும் இன்னும் என்னவெல்லாம் செய்தாலும் அக்கறை இல்லை. அவனுக்கு தனிப்பட்ட லாபம் இருக்கிறது. And that's why Satan's done this. அதன் காரணமாகத்தான் சாத்தான் அதை செய்கிறான். And he's worked through the ministry to do it. Amen. As God promised he would do. தேவன் தாம் செய்வேன் என்று வாக்களித்தது போன்று அதை செய்யும்படியாக ஊழியத்தின் ஊடாக அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். Now, he began by a religious deceit in Eden and has continued ever since. அவன் ஏதேனிலே ஒரு மார்க்க சம்பந்தமான வஞ்சகத்தை துவங்கி அந்நாள் முதல் அதை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறான். Not by setting up a bunch of communists. Communists has nothing to do with this. ஒரு கூட்ட கம்யூனிஸ்டுகளை அமைப்பதினால் அல்ல, கம்யூனிஸ்டுகளுக்கு இதில் எந்த சம்பந்தமும் இல்லை. It's the church that's where you have to watch. See? சபைதான் இதில் சம்பந்தப்பட்டுள்ளது. அங்கேதான் நீங்கள் கவனிக்க வேண்டும். புரிகின்றதா? It's not the communists that would deceive the very elected. It's the church that'll deceive the very elected. See? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையே வஞ்சிக்கிறது கம்யூனிஸ்டுகள் அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிப்பது சபைதான். புரிகின்றதா? It isn't communists. அதை செய்வது கம்யூனிஸ்டுகள் அல்ல. We know they deny God. They're Antichrist. Sure they are in principle, but they are not the Antichrist. தேவன் இல்லை என்று அவர்கள் மறுக்கிறார்கள் என்று நாம் அறிவோம். அவர்கள் அந்தி கிறிஸ்து. அடிப்படை கொள்கை நிச்சயமாக அவர்கள் அந்தி கிறிஸ்து தான். ஆனால் அவர்கள் அந்தி கிறிஸ்து அல்ல. The Antichrist is religious. அந்தி கிறிஸ்து என்பவன் மார்க்க சம்பந்தப்பட்டவன். Very religious. And can quote the scripture and make it look so plain as Satan did back there in the beginning. மிகவும் மார்க்க பக்தி உள்ளவன். வேத வார்த்தைகளை அப்படியே எடுத்து கூற முடியும். அதை அவ்வளவு தெளிவாக காணும்படியா செய்வான். ஆரம்பத்தில் அங்கே சாத்தான் செய்தது போன்று. He quoted everything right down. God has said, "Thou shalt not eat every tree of the garden." அவன் அந்த இடத்திலேயே தேவனுடைய வார்த்தையை எடுத்து கூறினான். தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களுக்கு கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று கேட்டான். See, quote right. இதன் மூலமாய் அவன் சரியான வார்த்தையை அவளுடைய வாயின் மூலமாக கொண்டு வந்தான். She said, "Yes, we may eat of all the trees of the garden." அதற்கு அவள், ஆம், நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். But there is a tree in the midst of the garden that God said not to eat for, not even touch it. ஆனால் தோட்டத்தின் நடுவே ஒரு விருட்சம் இருக்கிறது, அதை புசிக்க கூடாது என்று தேவன் சொன்னார், அதை தொடவும் கூடாது என்று சொன்னார். Because the day we did, that day we died. ஏனென்றால் நாங்கள் அதை செய்கின்ற அந்த நாளிலேயே மரித்து போவோம் என்றார். He said, "Oh, surely you'll not die. But let me give you the reason why God said this." அவன் அதற்கு, ஓ, நீங்கள் நிச்சயமாய் சாகவே சாவதில்லை, ஆனால் தேவன் ஏன் இதை சொன்னார் என்பதன் காரணத்தை நான் கூறட்டுமா என்றார். It's because, see, now what he quoted this truth, you see. பாருங்கள், அவன் என்ன எடுத்துரைத்தானோ அது உண்மை. உங்களுக்கு புரிகின்றதா? He said, "It'll open your eyes and it'll make you know good and wrong." அவன் சொன்னான், அது உங்கள் கண்களை திறக்கும், நீங்கள் நன்மை தீமையை அறிந்து கொள்ளும்படியாய் செய்யும். You'll be like God then if you can do it. உங்களால் மட்டும் அதை செய்ய முடிந்தால் அப்பொழுது நீங்கள் தேவனை போன்று இருப்பீர்கள் என்றார். That's just what he wants to do, and that's just the same thing he's trying to do today. இதைதான் அவன் செய்ய வேண்டும் என்று விரும்பினான். இன்றைக்கும் அவன் அதே காரியத்தை தான் செய்யும்படி பிரயாசித்துக் கொண்டிருக்கிறான். It's been a religious deceit since the very beginning of Eden and has been ever since. ஏதேனின் ஆரம்பத்திலிருந்தே அது ஒரு மார்க்க சம்பந்தமான வஞ்சகமாக இருக்கிறது. அன்று முதல் தொடர்ந்து இருந்து வந்து கொண்டிருக்கிறது. In Adam's time, it was a deceit. ஆதாமின் காலத்தில் அது ஒரு வஞ்சகமாக இருந்தது. In Noah's time, it was a deceit. நோவாவின் காலத்தில் அது ஒரு வஞ்சகமாக இருந்தது. In Jesus' time was the same. இயேசுவின் காலத்தில் அதே விதமாக இருந்தது. And now is the same. இப்பொழுதும் அதே விதமாக இருக்கின்றது. The same way of religious deceitfulness. அதே வழியான ஒரு மார்க்க சம்பந்தமான வஞ்சகம். Now we will notice the earth when God had it under control. Now, when God had it under his control, இப்பொழுது நாம் பூமியை நோக்குவோம். தேவன் இதை தம்முடைய ஆளுகைக்குள் உடையவராய் இருந்தபோது, இந்த உலகத்தை தேவன் தம்முடைய ஆதிக்கத்தில் கொண்டிருந்த போது, then when Satan took over by rejecting the word of God, தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்ததினால் சாத்தான் அந்த ஆதிக்கத்தை எடுத்துக்கொண்டான். God one time had the earth under his control. தேவன் ஒரு சமயத்தில் இந்த உலகத்தை தம்முடைய ஆதிக்கத்தில் உடையவராய் இருந்தார். He set it in its orbit. He put it, make it work. அவர் அதை அதன் சுழற்பாதையில் வைத்தார். அது கிரியை செய்யும்படியாய் அவர் அதை வைத்தார்.
He done everything, he had it in his control. அவர் எல்லா காரியங்களையும் செய்தார், அதை அவருடைய ஆளுகைக்குள் வைத்திருந்தார். Now we'll compare that with after Satan took it in his control. இப்பொழுது நாம் அதை சாத்தான் எடுத்துக்கொண்ட பிறகுள்ள விதத்தோடு ஒப்பிட்டு பார்ப்போம்.